டிஎன்பிஎஸ்சி அகாடமி விழுப்புரம் சார்பா எல்லாரையும் வரவேற்கிறேன். உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வு தயாரிப்புக்கு ரொம்பவே உதவியா இருக்க போற முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பத்தி தான் இந்த விளக்கத்துல நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். நமக்கு நல்லாவே தெரியும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல கரண்ட் அஃபேர்ஸ் எவ்ளோ முக்கியம்னு. ஆனா தினமும் வர செய்திகள்ல எதை படிக்கிறது எதை விட்டுறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? அந்த கவலையே வேண்டாம். மிக மிக முக்கியமான செய்திகளை தேர்வு நோக்குல 5 முக்கிய தலைப்புகள்ல பிரிச்சு நீங்க ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி இங்க நம்ம பார்க்க போறோம். சரி, நம்ம என்னென்ன தலைப்புகள்ல பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம தமிழ்நாட்டோட சாதனைகள், அப்புறம் இந்திய பொருளாதாரம், டெக்னாலஜில என்னென்ன புதுமைகள் வந்திருக்கு, நம்ம நாட்டோட பாதுகாப்பு துறை, கடைசியா சுற்றுப்புறை மற்றும் பாரம்பரியம்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அலச போறோம். வாங்க, முதல்ல நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அது நம்ம தமிழ்நாடு தான். நிர்வாகத்திலும் சரி, மக்கள் நலத்திட்டங்களிலும் சரி, தமிழ்நாடு எப்படி ஒரு முன்னோடியா இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைட பாருங்க. இத நீடித்த வளர்ச்சி இலக்குகள், அதாவது சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல தமிழ்நாட்டோட அபாரமான முன்னேற்றத்தை காட்டுது. வறுமை ஒழிப்பு, நல்ல சுகாதாரம், தரமான கல்வி, தூய்மையான ஆற்றல்னு பல முக்கியமான துறைகள்ல தேசிய அளவிலேயே நாம தான் நம்பர் 1. இது நம்ம மாநிலத்தோட நிர்வாகத் திறனுக்கு ஒரு மிகப்பெரிய சான்று. நீங்க மெயின்ஸ் தேர்வுல பதில் எழுதும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, மருத்துவமனை பிரசவங்கள் கிட்டத்தட்ட 100%. உயர்கல்வி சேர்க்கையில மற்ற மாநிலங்களை விட நாம தான் முன்னாடி இருக்கோம். எல்லா வீடுகளுக்கும் மின்சார வசதி கொடுத்தாச்சு. இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமா இருக்கு. இந்த நம்பரை பாருங்க, 1476. இது வெறும் நம்பர் இல்ல. சுகாதாரத்துறையில தமிழ்நாடு எப்படி தொடர்ந்து முன்னணியில இருக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம். போன வருஷம் மட்டும் மூளைச்சாவு அடைந்த கொடையாளர்களிடமிருந்து இத்தனை உறுப்புகளை மாற்று அறுவை சிகிச்சை மூலமா பொருத்தி பல உயிர்களை காப்பாத்தி நம்ம மாநிலம் சாதனை படைச்சிருக்கு. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிர்வாகத்துல 2 விதமான அணுகுமுறைய கையாள்றாங்க. ஒரு பக்கம் உங்கள் கனவு சொல்லுங்கள் மாதிரி திட்டங்கள் மூலமா மக்களோட கருத்துக்களை நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்களோட நலனையும் புதிய ஓய்வூதிய திட்டங்கள் மூலமா பாதுகாக்கறாங்க. இது ரெண்டுமே சிறந்த நிர்வாகத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. சரி, தமிழ்நாட்டோட நிதி நிலைமை சிறப்பா இருக்கு. ஆனா இது ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்துல ஒரு பகுதிதானே. இப்போ வாங்க, ஒட்டுமொத்தமா இந்திய பொருளாதாரம் எப்படி இயங்குது, மத்த மாநிலங்களோட நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். சமீபத்துல வெளியான சிஏஜி ரிப்போர்ட் மாநிலங்களோட நிதி ஆதாரம் பத்தின ஒரு தெளிவான படத்தை காட்டுது. இதுல பாத்தீங்கன்னா, மாநிலங்களோட மொத்த வருமானத்துல கிட்டத்தட்ட பாதி, அதாவது 50% அவங்களோட சொந்த வரி வருவாய் மூலமா தான் வருது. இது மாநிலங்களோட தற்சார்புக்கு எவ்ளோ முக்கியம்னு நமக்கு புரிய வைக்குது. ஆனா அதே சிஏஜி அறிக்கை சில முக்கியமான சவால்களையும் சுட்டிக்காட்டுது. உதாரணமா, மாநிலங்களோட கடன் சுமை அதிகரிச்சுட்டே போகுது. மாநிலங்களுக்கு இடையில வருவாயில பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் உங்க தேர்வுல பொருளாதார பகுப்பாய்வு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த கொள்கை மாற்றம் புதுமைகளை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். குறிப்பா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பயோடெக், ரோபோட்டிக்ஸ் மாதிரி துறைகள்ல வர்ற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இருந்த ஒரு பெரிய தடைய நீக்கி அவங்களுக்கு நேரடியா நிதி உதவி கிடைக்க இது வழிவகுக்குது. அடுத்து நாம பார்க்க போறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. வாங்க, இந்தியாவோட எதிர்காலத்தை வடிவமைக்க போற சில நவீன தொழில்நுட்பங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ரிமோட் சென்சிங், அதாவது தொலை உணர்தல்னா என்னன்னு சிம்பிளா சொல்லிடுறேன். செயற்கைக்கோள், ட்ரோன் மாதிரியான கருவிகளை வச்சு பூமியை தொடாமலேயே மேல இருந்து போட்டோ எடுக்கிறது, தகவல்களை சேகரிக்கிறது தான் இந்த டெக்னாலஜி. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முறை இது. இதோட பயன்கள் எங்கெல்லாம் இருக்கு தெரியுமா? விவசாயத்துல பயிரோட ஆரோக்கியத்தை கண்காணிக்கலாம், வெள்ளம், புயல் மாதிரி பேரிடர் காலத்துல முன்னெச்சரிக்கை கொடுக்கலாம், நகரங்கள் எப்படி வளருதுன்னு திட்டமிடலாம். இப்படி நல்லாட்சிக்கு இது ஒரு முக்கியமான கருவியா இருக்கு. அறிவியல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு. சூடான தண்ணி பச்சை தண்ணியை விட சீக்கிரமா எப்படி ஐஸ் கட்டியா மாறுது? இதுக்கு பேரு எம்பெம்பா விளைவு. பல வருஷமா விஞ்ஞானிகளை குழப்பிட்டு இருந்த இந்த புதிருக்கு நம்ம இந்திய விஞ்ஞானிகள் இப்போ ஒரு விளக்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நாட்டோட பாதுகாப்புத்துறை பக்கம் நம்ம கவனத்தை திருப்பலாம். டெக்னாலஜி எப்படி நம்ம ராணுவத்தோட திறனை அதிகரிக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு உண்மையான கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். ராம்ஜெட் இன்ஜின் மூலமா இயங்குற பீரங்கி குண்டுகளை பயன்படுத்த போற உலகின் முதல் ராணுவமா இந்திய ராணுவம் மாறப்போகுது. இந்த ராம்ஜெட் டெக்னாலஜியோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே இதோட ரேஞ்ச் தான். இப்போ இருக்கிற பீரங்கிகளை வச்சு 30-50% வரைக்கும் அதிக தூரத்துக்கு தாக்குதல் நடத்த முடியும். அதாவது எதிரியோட எல்லைக்குள்ள ரொம்ப ஆழமா போய் தாக்க முடியும்.
இந்திய ராணுவம் 2026ஆம் ஆண்டு வலைப்பின்னல் மற்றும் தரவு மைய ஆண்டுன்னு அறிவிச்சிருக்கு. இது வெறும் ஒரு அறிவிப்பு மட்டும் இல்ல, டேட்டாவையும் நெட்வொர்க்கையும் சரியா பயன்படுத்தி ராணுவத்தை இன்னும் வேகமாவும் திறமையாகவும் மாற்றுவதற்கான ஒரு பெரிய முயற்சி இது. சரி, கடைசியா ஆனா ரொம்பவே முக்கியமான 2 தலைப்புகளை பார்க்க போறோம். தேர்வுகள்ல அடிக்கடி இது சம்பந்தமான கேள்விகள் வரும். ஒன்னு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இன்னொன்னு வரலாற்று கண்டுபிடிப்புகள். தாஜ்மஹாலை சுத்தி இருக்கிற சுமார் 10,400 சதுர கிலோமீட்டர் பகுதிய தாஜ் ட்ரபீசியம் மண்டலம் சொல்றாங்க. தாஜ்மஹாலை காற்று மாசுலேருந்து பாதுகாக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு வலயம் இது. இந்த பகுதியில நடக்கிற வளர்ச்சி பணிகள் பத்தி தேசிய பசுமை தீர்ப்பாயம் சில கேள்விகளை எழுப்பியிருக்கு. இது பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கிறதுல இருக்கிற சவால்களை நமக்கு காட்டுது. நம்ம வரலாற்று பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் தக்ஷஷீலா பக்கத்துல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ரொம்பவே அரிய குஷான பேரரசு கால நாணயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பண்டைய இந்தியாவோட மாபெரும் பேரரசுகள்ல ஒன்னான குஷானர்களோட நம்ம வரலாற்றை இன்னும் உறுதியா இணைக்குது. சரி, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்ததிலிருந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் இதோ. எஸ்டிஜி இலக்குகள்ல தமிழ்நாட்டோட தலைமை, மாநிலங்களோட கடன் சுமை பத்தின சிஏஜி எச்சரிக்கை, ராம்ஜித் தொழில்நுட்பம், ரிமோட் சென்சிங்கோட பயன்கள், அப்புறம் தாஜ் ட்ரபீசிய மண்டலத்தோட முக்கியத்துவம். ரிவிஷன் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸை மனசுல வச்சுக்கோங்க. இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். உங்க சிந்தனைக்காக ஒரு கேள்வியோட முடிக்கிறோம். ஒரு மாநிலமும் அவங்க பொருளாதார பாதையில போகும்போது யாரும் பின்தங்கிடாம ஒரு சமமான வளர்ச்சிய நம்ம நாடு எப்படி உறுதி செய்ய முடியும்? உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி பயணத்தை தொடரும்போது இது மாதிரியான கேள்விகளை மனசுல வச்சு யோசிங்க. எங்களோட இணைந்திருந்ததற்கு நன்றி. உங்க தேர்வுல நீங்க வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.